என் ஹஸ்பண்ட் கெட்டு போறதுக்கு பாதி காரணமே நீங்க தான். ஆவுனா வந்துடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ்னு. மா சும்மா சும்மா உன் ஹஸ்பண்ட் கெட்டு போறதுக்கு காரணம் நாங்க தான் சொல்லாத. பக்கத்துல நின்னுக்கிறான் பாரு 10 மாசம் பால் குடிக்கிற குழந்தை மாதிரி. எங்களுக்கு பீர் குடிக்கிறதுல இருந்து மொத்த கெட்ட பழக்கத்தையும் கத்து கொடுத்த வாத்தியாரே உங்க ஆத்துக்கார் தான். 6வதுல அமலான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணா, 8வதுல ஏகவல்லின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணா, காலேஜ்ல கல்பனான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணா. இத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டு உன் கூட வாழ்ந்துக்கிற இவனை நாங்க கெடுக்கிறோமா? டேய் மா இல்லம்மா, இவனுக்கு என் ஃப்ரெண்ட்ஸே இல்ல. பாத்தியாமா உண்மையா சொன்னதுக்கு எங்களே ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்ட்டா. பாத்துமா தங்கச்சி, பின்னாடி வீட்டுல 2 ஆன்ட்டியை உசார் பண்றது கடைசியில உண்மையா ஒய்ஃப் இல்லன்றுவான். வார வாரம் சனிக்கிழமை நைட்டு எங்களை கூட ஃபுல்லா குடிச்சிட்டு கக்குவான் பாருங்க உன்னை பத்தி. அப்படி கக்குவான். இல்லம்மா கல்யாணம் ஆகி 6 மாசம் கூட ஆகல, ஏன் தான் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு புலம்புறாமா? டேய் இல்லம்மா இல்ல. போய் சொல்றா, குழந்தை பிறக்காது. ஆமாமா. பாத்தியா பாத்தியா? ஐயோ இல்ல இல்ல இல்ல. இப்ப சொல்லு, உன் வீட்டுக்காரன் நாங்க கெடுக்கிறோமா? நாங்க கெடுக்கிறோமா? இல்லனா ஆனா 1000 தான் இருந்தாலும் சரி, அவனுக்காக ஃப்ரெண்ட்ஸ் நாங்க கடைசி வரை இருப்போம். எது வர மச்சான், எது வந்தாலும் உண்மையை சொல்லிடணும். நண்பன்